அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரனிடம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜகுமார். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்கவும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க கூட்டு பணிக்குழுவை மீண்டும் புதுப்பிக்க உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய இலங்கை பிரதமரை வலியுறுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் கடிதத்தின் மூலமாக இந்த கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார். இந்த கடிதத்தை பொறுத்தவரை இலங்கை பிரதமர் 3 நாள் புதுடெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவற்றை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாக் விரிகுடாவில் பாரம்பரிய மீன்பிடி கடல் பகுதியில் இந்திய மீனவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தொடர்ச்சியான பிரச்சனைகளை தீர்க்க ஒரு சிறந்த வாய்ப்பை இது வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து நடைபெறக்கூடிய தாக்குதல், துன்புறுத்தல், அச்சுறுத்தல் இவற்றின் காரணமாக தமிழக மீனவ சமூகங்கள் தொடர்ந்து துன்பங்களை எதிர்கொள்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் 2021ஆம் ஆண்டு முதல் 106 சம்பவங்களிலே 1482 மீனவர்கள் 198 மீன்பிடி படகுகள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் கச்சத்தீவை மீட்பதற்கான ஒரு சூழலையும் உருவாக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் கச்சத்தீவை மீட்பதற்கும் பாக் விரிகுடா பகுதியில் உள்ள நம்முடைய மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் இந்தியாவிற்கு வருகை தரக்கூடிய இலங்கை பிரதமர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மீனவ சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய நீண்ட கால மற்றும் துயரமான பிரச்சனைகளை தீர்க்க இது மிகவும் முக்கியமானதும் என்றும் தன்னுடைய கடிதத்திலே முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவின் மூலமாக மீனவர்கள் தொடர்பான அந்த பிரச்சனைகளை களைய வலியுறுத்தியும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் கோரிக்கை வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.